ராதா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னே தெரியலையே. மோகன் அவ எங்கேயாவது பார்த்தாளா இல்லையான்னு கூட தெரியல. சேகர் ஃபோன் பண்றான். ஹலோ ஹலோ சித்தப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது மூலமா நம்ம மோகனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன? தாமினியும் காவேரி பெரியம்மாவும் ரொம்ப நாளா காணும். நம்ம அவங்க காணோம்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கிட்னாப் பண்ணது அவங்களா இருக்கலான்னு நமக்கு சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லலாம். நைஸ் சேகர், இது நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா. அப்படி பண்ணா தாமினிக்கும் அன்னிக்கும் ரொம்ப பிரஷர் ஆயிடும். அவங்க வேற வழி இல்லாம மோகனை விட்டுடுவாங்க. எக்ஸாக்ட்லி. பட் நம்ம அதுக்கு உடனே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரியே. சேகர் கண்ணா, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நீயும் அங்க வந்துரு, சரியா? ஓகே சித்தப்பா. அஜித் வாப்பா, நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி வா, போயிட்டு வரோம். போலாம். வாங்க மாமா போலாம். ராதா, நீயா? ராதா, ராதா, ராமா, குஷி, ராதா, உனக்கு ஒன்றும் ஆகல ராதா. நீ வந்துட்ட ராதா. இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. நீ வந்துட்டனா அப்ப மோகன வந்திருப்பானே. என்ன ராதா? சரி, மோகனண்ணா எங்க? ராதா, மோகன் எங்க ராதா? ராதா, மோகன் அண்ணா எங்க? ப்ளீஸ் சொல்லு. ராமா, சீக்கிரம் சொல்லு. ராதா, சொல்லு, மோகன் எங்க இருக்கான்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லு. சொல்லு, பதில் சொல்லு. மோகன் ஐயா தாமினி அக்கா கிட்டதான் இருக்காரு. அவனுக்கு என்ன ஆச்சு ராதா? மோகன் எங்க? என் பையன் மோகன் எங்க? அவருக்கு குண்டடி பட்டுடுச்சு. ராதா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னாச்சு மோகனுக்கு? ஓகே, முதல்ல மோகனை தூக்கிட்டு போ.
குஷி குஷி இல்ல குஷி. ஆனா இப்ப அப்பா நல்லா இருக்காரு. அவர் தாமினி அக்கா கூட இருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் நல்லா இருக்காரு. நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டேன். அம்மாடி. என்னாச்சுமா? அம்மா 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 கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களெல்லாம் யார் பாத்துக்கிறதுமா? என் மனசே உடைஞ்சு போச்சு ராதா. மோகனுக்கு குண்டடி வேற பட்டிருக்குன்னு சொல்ற. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதுக்கு மேல என் மோகனை நான் எப்படி காப்பாத்துவேன்? ஒரு வழி இருக்கு. என்ன வழி ராதா? சொல்லு, என்ன வழி? சொல்லு ராதா. துளசி அக்காவை கொன்னுட்டனி என் மேல பழி விழுந்திருக்கு. ஆனா உங்க மேலலாம் இல்ல. அம்மா, நீங்க மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. மோகனை அவ தாமினி அக்கா கடத்திட்டாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதோட விட்டுறாதீங்க. நீங்க உங்களோட மொத்த சக்தியையும் மொத்த செல்வாக்கையும் பயன்படுத்துங்க. அப்ப தாமினி அக்கா மேல ஒரு அழுத்தம் ஏற்படும். அம்மா, உங்களுக்கு போலீஸ் கமிஷனர் தெரியும்ல? அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவரால நமக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சாலும் அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஷேகரும் கால் பண்ணி இதையே தான் சொன்னான். நான் இப்பவே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றேன். சரி கீர்த்தி அக்கா, நீங்க இப்பவே இன்டர்நெட்ல போய் வீடியோ போடுங்க. மக்களை நம்மளோட இணைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல மக்களோட உதவி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆராதா, சீக்கிரம் போங்க. கீர்த்தி, சீக்கிரமா போ. அப்பா, சொல்லுமா. உங்களுக்கு அமைச்சர் தெரியும்ல? அவர்கிட்ட நீங்க பேச முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை அவர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சார்னா அது ரொம்ப பெருசா இருக்கும்பா. இப்பவே நான் பேசுறேம்மா. எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. இந்த நேரத்துல நாம ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் பேசி ஆகணும். ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கணும். நீங்களா இத பண்ணுங்க. அதுக்குள்ள நான் போய் ஆதாரத்தை தேடுறேன். துளசி அக்காவை நான் கொலை பண்ணலன்றதை எப்படியாவது நான் நிரூபிச்சாகணும். நீ சொல்றது சரிதான் ராதா. இது நாம கவலைப்படுறதுக்கான நேரம் கிடையாது. நாம எல்லாருமா சேர்ந்துதான் மோகனை காப்பாத்தணும். என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு வானத்தையே ரெண்டா பொழக்கணும்னா கூட அதையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, மோகனனாவை நான் கண்டுபிடிச்சு தீருவேன். நம்ம குடும்பம் மொத்தமும் ஒத்துமையா இருக்கும்போது இங்க தோல்விங்கிற வார்த்தையே வராது. சரியா சொன்னீங்க. ராமா, இப்ப நீ வந்துட்டல்ல? ஐ நோ, நீ வந்தா எல்லாமே சரியாயிடும். இல்ல குஷி, என்னால இங்க இருக்க முடியாது. ஏன்னா நான் இங்க இருந்தேன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அப்புறம் போலீஸ் என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க.
கொஞ்சம் கூட நல்லா இருக்காதுல்ல. அப்புறம் நம்ம மோகனையவ காப்பாத்துறதுக்கான எல்லா நம்பிக்கையும் போயிடும். அதனால குஷி, நீ புத்திசாலி பொண்ணு தானே, புரிஞ்சுக்கோ. மோகனையவ காப்பாத்துறதுக்காக நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும். என்ன பண்ற மோகன்? உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல. அவர் என்ன நினைச்சீங்க? மலை மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளு. விட்டு அந்த வீடையே இடிச்சு போட்டுருவாரு. மலை இல்ல, என்னோட மோகன் சிங். ஆஹா, சிங்கம்தான். அந்த சிங்கத்தோட கட்டை கழட்டி விட்டினா இங்க இருக்க எல்லாரையும் வேட்டையாடிடுவான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது பாரு மோகன், மோகன் அமைதியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ மட்டும் இப்ப அமைதியா இல்லனா நான் இத உனக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், பாத்துக்க. அதுக்கப்புறம் நீ மறுபடியும் மயக்கமாயிடுவ. இந்த மாதிரிலாம் விளையாடி நீ ஒரு அடியா பாதாளத்துக்கே போயிட்ட. இதுல நீ என்ன காதலிக்கிறேன்னு வேற சொல்ற? ஆமா மோகன், உன்னை காதலிக்கிறதுனாலதான் நீ மயக்கமான போதும்னு நினைக்கிற. நான் மட்டும் உன்னை வெறுத்தன்னு வையே, உன்னை நான் என்ன பண்ணிருப்பேன்னு உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது மோகன். பட் எனிவே, இப்போ என்னோட ஃபோக்கஸ் உன் மேல கிடையாது. என்னோட பிரைமரி ஃபோக்கஸ் உன்னோட ஃபேமிலி மேல தான். நான் இப்போ முதல்ல அவங்கள தான் டீல் பண்ணணும் மோகன். நீ அவங்களுக்கு என்ன பண்ண போற? உனக்கு ஆதரவு கொடுத்து அரவணைச்ச குடும்பத்துக்கே நீ கெடுதல் பண்ண போறல. வீட்டை கொடுத்து மரியாதை கொடுத்து அன்பை கொடுத்தாங்க. தமிழ் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அங்க யாரும் எனக்கு பெரிய உதவி எல்லாம் ஒண்ணும் செய்யல. நானும் ராத்திரி பகல்னு பார்க்காம உன்னோட குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன். அந்த வீட்ல தங்கினதுக்கு வாடகை எவ்வளவு இருக்கும்? நானும் என் அம்மாவும் சேர்ந்து அந்த வீட்ல உட்காந்து எவ்வளவு சாப்பிட்டிருப்போம். அதை விட 10 மடங்கு அதிகமா உன்னோட கம்பெனிக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்றல, அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருடைய அன்பையும் ஒரு தராசுல வச்சு இன்னொரு பக்கம் உன் மேல நான் வச்சிருக்க காதல தராசுல வச்சனா, நான் உன் மேல வச்சிருக்க காதலோட வெயிட் தான் அப்ப கூட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல மோகன், உன்னோட ஃபேமிலிக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். ஏன்னா அவங்க என்ன அம்போன்னு தூக்கி போட்டுட்டு அந்த பட்டிக்காடு ராதாவை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல ஏன் குடும்பத்தோட தப்பு எதுவும் இல்லதாம. அது பண்ணது நான் தானே. நான் தான் அவளை தேர்ந்தெடுத்தேன், நான் தான் அவளை காதலிச்சேன், நான் தான் அவளுக்கு துணையா இருந்தேன், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
சோ உனக்கு என்ன பண்ணணும்னாலும் அதை என்கிட்ட பண்ணிக்கோ. மோகன், உனக்கு தண்டனை கொடுக்கணும் தான் என் மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னோட இதயம் ஒத்துக்க மாட்டேங்குதே. நான் தான் உனக்கு காதலிச்சுட்டேனே, ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மோகன். எங்க பாரு தாமினி, நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னோட காதல. இப்போ இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்து தாமினி. நடந்த எல்லாத்தையும் இதோட மறந்துடு. நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன். மறுபடியும் நாம புதுசா ஆரம்பிக்கலாம். நாம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமே. என்னோட குடும்பத்தை தயவு செஞ்சு இதுல இழுக்காத. அப்படின்னா நீ என்ன காதலிக்க ஆரம்பிப்பியா? ஆமா ஆமா ஆமா, கேட்டீங்களா மோகன்? மோகன் ஆமா தாமினி, கொஞ்சம் என் கட்ட அவுத்து விடலாம்ல. ஆமா மோகன். என்ன பண்ண போற? அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், உன் மனச கலைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், முட்டாள். ஆமா, கட்டவுத்து விட்டா நம்ம எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிடுவாரு. போதும், விடுங்க. இது எனக்கும் மோகனுக்கும் நடுவுல நடக்கிற ரொம்ப விஷயம். கரெக்டா சொன்ன தாமினி, இது நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற விஷயம். இது நமக்கு நடுவுல இருக்கிற விஷயம். நானும் உன்னை காதலிக்கிறேன். கட்ட அவுத்து விடு. வா. அவனை நம்பாதடி, சொன்னா கேளு. அடியே, தாமினி அவருடைய பேச்சை கேட்காத. அவரு நம்ம எல்லாரையும் அடிச்சிடுவாரு. வா தாமினி, கட்ட அவுத்து விடு ப்ளீஸ். யார் அது? யாரு? யார் அது?